இருக்கு. அந்த அடிப்படையில் தான் பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகை எப்படி தொழ வேண்டும்? நல்லா கவனிங்க. மஸ்ஜிதை பொறுத்தவரை நிறைய சிறப்பு இருக்கு. மஸ்ஜித மலைக்குமார் 24 மணி தான் இருக்கிறாங்க. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதை பொறுத்தவரை ஏழைய பள்ளிகளில் 1000 ரக்காத் தொழுவது நபியுடைய பள்ளியில மஸ்ஜித் நபவியில 2 ரக்காத் தொழுவதற்கு ஈடாகும். நபியுடைய பள்ளியில 2 ரக்காத் தொழுதால் ஏழைய பள்ளிகள்ல 1000 ரக்காத் தொழுவதற்கு சமன். உச்சக்கட்டமான சிறப்பு. இப்படி நிறைய சிறப்புகள். ஆனால் பெருநாள் தொழுகை வெளியே தான் கொண்டு போனாங்க. இன்னைக்கு சில விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. நபி அவங்க பள்ளியில இடம் போதாது, அதனால தான் வெளியே கொண்டு போனாங்க. நபி அவங்க தனியா அவங்களுக்குன்னு ஒரு கிரவுண்ட் வச்சிருந்தாங்க. இவங்க நினைச்ச மாதிரி கோல் பேஸ்ட்ல போய் தொழுகிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி பாடசாலை ஸ்கூல் கிரவுண்ட் எடுத்து தொழுகிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி கடற்கரை ஓரத்தில் தொழுகிறாங்க. ஆகவே இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முசல்லா கிடையாது. முசல்லா என்பது நபி அவங்க அவங்களுக்கு தனியா வச்சுக்கிட்டாங்க என்று ஒரு விமர்சனம் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, முசல்லான்னு சொன்னால் தொழக்கூடிய இடம். எந்த இடத்துல நம்ம தொழுகிறோமோ அதுக்கு தான் முசல்லான்றது. அவன் நபி அவங்க இந்த பெருநாள் தொழுகை இப்படித்தான் தொழ வேண்டும் என்று அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க தனியான இடம் வச்சிருந்தாங்க. ஜனாசா தொழுகையா இருந்தாலும் சரி, அல்லது மழை வேண்டிய தொழுகையா இருந்தாலும், மழை வேண்டிய தொழுகைக்கு வெளியே போறாங்க. எல்லாம் நல்லா கவனிங்க. விமர்சனம் செய்யறவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த கிரவுண்டுக்கு போறாங்க, இந்த கிரவுண்டுக்கு போறாங்க, அந்த கோல் பேசி போறாங்க சொல்றவங்க மழை வேண்டிய தொழுகைக்கு வெளியே போறாங்க. பள்ளிக்குள்ள தொழ வேண்டிய தானே, மழை வேண்டிய தொழுகை பள்ளிக்குள்ள தொழலாம் தானே. ஏன் உங்களுக்கு பள்ளிக்குள்ள இடம் தரதில்லை, மனசு கேட்கதில்ல? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் மழை வேண்டி தொழக்கூடிய நேரத்தில் வெளியே தான் கொண்டு போனாங்க. மழை அந்த வறட்சியான காலத்தில் இளைஞ மட்டத்தில் பார்க்கணுமா இல்லையா? அப்ப எல்லாம் அடக்கமா இருக்கிறாங்க, மூச்சு வருது இல்ல, முசல்லா பத்தி பேசுறாங்க இல்ல. பெருநாள் தொழுகை வந்தா பள்ளிக்குள்ள தொழணும். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் வாங்கண்டாங்க. ஆண்கள் எல்லாரும் வாங்க, பெண்கள் எல்லாரும் வாங்க, கன்னி பெண்கள் எல்லாரும் வாங்க. அதை தாண்டி என்ன சொன்னாங்க? கையில் வரக்கூடிய மாதவிடாய் வரக்கூடிய பெண்களும் வாங்கண்டாங்க. நல்லா கவனிங்க. இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய மஸ்ஜிதை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் சொன்னால் உச்சக்கட்டமான சிறப்பு. அதை விட்டுட்டு நபி அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்கன்னால் சுன்னாவை நாம் சரியா விலகிக் கொள்ளணும். ஏதோ நாங்க பள்ளியை விட்டு வெளியே போற பிரச்சனை, அதாவது என்னென்றால் எங்க நன்மை குறைஞ்சிருமே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத வழிகாட்டல்களா? ஏன் மாதவிடாய் பெண்கள் இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க? ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். அதாவது கடைசி 10 பத்தி எல்லாரும் பேசுவாங்க, மூளைமாறு. கடைசி 10 லைலத்துல் கத்ரை தேடுங்க 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 சொல்லிட்டு அவங்க 27 மணி நேரம் தேடுவாங்க. சொல்லுவாங்க, பேச்சுல சொல்லுவாங்க. ஹதீஸ் இப்படித்தான் வந்திருக்குது. ரசூல் இத்திகாஃப் இருந்திருக்காங்க, 10 நாள் தேடி இருக்கிறாங்க, ஒற்றைப்படை நாட்களை முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. மெம்பர்ல இருந்து பேச்சுக்கள் வரும். பள்ளிகள்ல செயல்பாடு இல்ல, நிர்வாகத்தில் செயல்பாடு இல்ல. அந்த ஒரு நாள் மட்டும் தான் தேடுறது. இப்ப அதை கேட்டு சொல்லி 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 இப்ப ஏதோ கியாமுல் லைல் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, ஏதோ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஒரு நாள் அவங்க டார்கெட் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, அவங்க நல்ல மூளைமாருக்கு நல்லா தெரியும். இப்படித்தான் கடைசி 10 முழுவதும் நாங்க என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தி கொண்டு போகணும் சொல்லி. அது போலத்தான் பெருநாள் தொழுகையை பத்தி நல்லா தெரியும். ஆனால் நாங்க பரம்பரையா பள்ளியில தானே தொழுதோம், பரம்பரையாக இப்படிதான் தொழுதுட்டு வரோம். கொஞ்சம் முன்னுக்கு போய் பாத்தீங்கடா எப்படி வச்சிருந்தாங்கடா, 9 மணி 10 மணிக்கு தொழு வைப்பாங்க. இப்பதான் ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா நாங்க ஹதீஸை பேச 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 அதுக்கு மறுப்பு சொல்லி என்ன செஞ்சாங்க? இப்ப அந்த நேரத்துக்கு ஈக்குவலா வந்துட்டாங்க. அடிக்கடா சொன்னாங்க, அடிக்கு மேல் அடி அடித்த அம்மிய நகர்னு சொல்லி. ஹதீஸ சொல்ல இன்றைக்கு ஒரு காலம் இருந்துச்சு, சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மைகளாக ஊமையா இருந்தா அப்படியான்னு கேட்டாங்க. இப்ப அப்படி இல்ல. நான் ஒரு செய்தியை சொல்றேன்டா, 4 மூலைமாட்ட கோல் பண்ணி கேட்பாங்க, மூலவி இப்படி ஒரு செய்தி இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஆகணும். அவர் மறுத்தா அவங்களே பார்த்துருவாங்க, அடிச்சா வந்துரும், பெருநாள் அடிச்சா வந்துரும். அப்ப என்ன மூளை பொய் சொல்றார்? ஹதீஸ் இப்படித்தானே இருக்குது. அப்ப விளங்கும் யார் உண்மை சொல்றாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, அப்ப தெளிவா இருக்குது, எல்லா மூலைமாருக்கு தெரியும். பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை எப்படி ஜனாசா தொழுகை, அதே போல சூரிய கிரகண சந்திர கிரகண தொழுகை, மழை வேண்டிய தொழுகை, இதெல்லாம் வெளியே தான், எல்லாம் பள்ளிக்கு வெளியே தான். அதிகமா சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து என்ன செய்யலாம்? பள்ளியில தொழுது கொள்ளலாம். கடுமையான மழையா இருக்குது, அல்லது வேற ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கு, வெளியே போகையில பயம், அச்சம்,
சந்தர்ப்ப சூழ்நிலை நிர்பந்தம் அது. ஆனால் எல்லா வசதி வாய்ப்புகளும் தாராளமாக இருக்கிற நேரத்தை என்ன செய்யுங்க, சுன்னா எப்படியோ நபியங்க எப்படி வழிகாட்டினாங்களோ அப்படித்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப ஹைல்கார பெண்களும் மாதவிடாய் பெண்களும் வாராங்க. ஹதீஸ்ல அத்தியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன சொல்றாங்க, உபதேசம் செய்யும் போது தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நின்று கொள்வோம். தொழுது முடிச்ச உடனே பெண்களோட பெண்கள் உட்கார்ந்து கொள்வோம். ஹதீஸ பாக்கணுமா இல்லையா? அப்ப சார் நீங்க நடைமுறைப்படுத்துங்க. அப்ப பள்ளியில தானே சொல்றீங்க, நீங்க பள்ளியில தான் தொழணும், முசல்லா என்பது அப்படிலாம் கிடையாது, இதான் விளக்கம். அப்ப எல்லாத்தையும் அலையுங்க. ஆண்கள் அதான் சுன்னா, பெண்களை பின்னுக்கு உட்கார வைங்க, அலையுங்க, அறிவிங்க. ஹைல் வரக்கூடிய மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் வாங்க அறிவிங்க. சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் இதுதான் சுன்னா. நம்ம சொன்னா மாட்டிக்கொள்வோம், சிக்கிக் கொள்வோம். ஆக என்ன செய்வோம், வேற ஏதாச்சும் போட்டு பிறட்டு என்ன செய்வோம், இவங்க எல்லாம் வேற மாதிரி கொண்டு போறாங்க, இவங்க எல்லாம் வழிகேடர்கள், இவங்க எல்லாம் அந்த ஜமாத், உங்களை இந்த ஜமாத், எந்த ஜமாத்திலும் கிடையாது, ஒரே ஜமாத் தான், குர்ஆன் ஹதீஸ் தான். ஹதீஸ்ல இருக்குதா செயல்படுத்துவோம், அதான் சரியானது. அவர் அப்படி இவர் இப்படி, சில ஆளுக்கு தப்பிக்கிறதுக்கு நீங்க அந்த வார்த்தையை வச்சு விளங்கிக் கொள்ளலாம். இவங்க வந்து அந்த பாட்டி, இவங்க வந்து இந்த பாட்டி, இவர் வந்து அது இது, அப்பவே விளங்கிருங்க இவருக்கு மார்க்கம் தெரியாது. கேள்விக்குத்தான் பதில் வரணும். ஏன் அந்த ஜமாத் இந்த ஜமாத் அவர் இவர் அப்படி சொல்றது என்னண்டா மழுப்பி உங்களை கொண்டு போறது. ரொம்ப கவனமா இருங்க, அவங்க அப்படி வழி கெடுத்துருவாங்க, இப்படி கெடுத்துருவாங்க. ஹதீஸ் அச்சொட்டா சொல்லி ஹதீஸுடைய இலக்கங்களையும் சொல்லும் பொழுது தெளிவா நீங்க பார்க்கலாம். இனிமே அன்புக்குரியவர்களே, அவன் நீங்க விளையும் கொள்ளுங்க. ஏன்னா நாங்க வந்து ஆசைப்படும் நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, சுண்ணாக்களை எப்படி நடைமுறைப்படுத்தினார்களோ அப்படித்தான் என்ன செய்யணும், சுண்ணாக்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசை வைக்கணும். சாப்பிடுறதுல மட்டும் சுண்ணா இல்ல, நடைமுறைப்படுத்துங்க. சாப்பிடுறதுலையும் சுண்ணா நடைமுறைப்படுத்துங்க. ஆடை அணிவதில் மட்டும் சுண்ணா இல்ல, அதை நடைமுறைப்படுத்துங்க. தூங்குறது மட்டும், என்ன சில ஆட்கள் தூக்கமா நபியவங்க இப்படித்தான் தூங்குனாங்க, நபியவங்க இப்படித்தான் ஆடை அணிஞ்சாங்க, இன்னும் ஆடையத்தை அணிஞ்சாங்க, நபியவங்க இப்படித்தான் சாப்பிட்டாங்க, உண்மைதான், அப்படி நடைமுறைப்படுத்தணும். நபியவங்க இப்படித்தான் தொழுதாங்க சொல்லுங்க, நபியவங்க பெருநாள் தொழுகை இப்படித்தான் நடைமுறைப்படுத்தினாங்க சொல்லுங்க. சுண்ணாக்களை தெளிவா சொல்லுங்க. நம்ம சிலரே நிலை எப்படின்னு சொன்னா, நிறைய வந்தாங்கண்டா வசூல் சிதறி போனா, இன்னைக்கு அதான் பயம் உங்களுக்கு. எல்லாம் கிரவுண்ட் தேடி போறாங்க, எங்க ஆட்கள் அங்க அவங்களுக்கு பின்னால் போய் தொழுகிறாங்க. எங்களுடைய வருமானம் குறையுது என்ற ஒரு ஏக்கம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் என்ன இருக்குன்னு சொன்னால் சுன்னா நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்.